Hello friends, welcome to my channel. நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சூப்பரான சுவையான தக்காளி ஜாம், தக்காளி ஹல்வா எப்படி வேணாலும் சொல்லலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. அதுவும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெயினா இது ஈவினிங்லாம் செஞ்சீங்கன்னா அப்படி சூப்பரா வித்து போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிஷ். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். முதல்ல தக்காளியை நல்லா சுத்தமா கழுவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சு அடுப்புல அந்த மாதிரி முழு தக்காளியாவே போட்டுருக்கேன். கொஞ்சம் எனக்கு வந்து தக்காளி வந்து ஓரளவுக்கு காயா இருக்கு. இன்னுமே நீங்க பழுத்தது எடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். இந்த மாதிரி தோல் வெடிக்கணும் பாருங்க. இப்ப தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல உள்ள தோல்லாம் அப்படி வெடிச்சிரணும். சோ மெயினா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணில போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோல் வெடிக்க பூச்சி இல்லாத தக்காளியா பார்த்து போட்டுக்கோங்க. செலக்ட் பண்ணையிலே வந்து ஓரளவுக்கு பூச்சி இல்லாத தக்காளியா பார்த்து செலக்ட் பண்ணி போடுங்க. இப்போ நமக்கு எல்லா தோலும் பாருங்க நல்லா வெடிச்சிருச்சு தெரியுது. இந்த தோல் வெடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அடுத்து எல்லா தக்காளியும் எடுத்து இன்னொரு காஞ்ச பவுல்ல வைக்கணும். வச்சு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. உங்களுக்கு இது ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கட்டாயம் பிடிக்கும். ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு எடுத்து ஒரு சாப்பாடுக்கே கூட இதை சைடிஷாக சாப்பிட்லாம் தாராளமாக. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் பிரியாணிக்கெலாம் இது சைடிஷாக செஞ்சிங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் அதுக்கெலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டாயம் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தோல்லாம் உரிச்சிட்டு வைங்க. இப்போ நம்ம எல்லா இப்போ நீங்கள் தோல் உரிக்காமலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோலை உரிச்சிட்டும் செய்யலாம். இது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். எனக்கு இப்போ தோலை உரிச்சிட்டு செய்கிறது பிடிக்கும். ஸோ நான் தோலை உரிச்சிட்டு செய்கிறேன். நீங்கள் தோலை உரிக்காமலும் செய்யலாம், முழுசாகவும் மிக்சியில் அடிச்சுக்கலாம். இல்லை இந்த மேல் பகுதியை வந்து கத்தியில் கட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா கட் பண்ணிட்டும் போடலாம். ஏன்னா அந்த மேல் பகுதி வந்து சில சமயங்களில் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தக்காளிக்கு அடிக்கிற மருந்து அதில் சாருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் மேற்பகுதியை எடுத்துட்டும் சாப்பிட்லாம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல நாட்டு தக்காளி தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக அப்படியே மிக்சியில் அடிக்கலாம். நான் சும்மா கையால் மசிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நீங்கள் மிக்சியில் அடிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஒன்று விடாமல் உங்களுக்கு நல்லா நைஸ் ஆயிரும். அதுக்குன்னு ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு அந்த தக்காளி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போடணும். முந்திரியை ஃபஸ்ட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம திராட்சை சேர்த்தாச்சு. திராட்சையை நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தக்காளி மசியலையும் இதில் சேருங்க. இதில் நான் இன்னொன்று என்னென்னா நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். ஸோ வந்து யார் வேணாலும் தாராளமாக சாப்பிட்லாம். சர்க்கரையோட வெல்லம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்புக்கு. கொஞ்சம் பயப்படாமல் சில பேர் வந்து சுகருக்கு மேலேயும் சுகர்ன்றவங்க நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. உங்களுக்கு உண்ணும் உணவை ஊட்டி விடும் ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து இந்த இனிப்பு ஒரு இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்கும் இதை நீங்கள் செய்யலாம். நான் இப்போ வெல்லம் வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வெல்லம் போடுங்க. இனிப்பு சுவை எவ்வளோ தேவையோ. இப்போ நான் எடுத்த தக்காளிக்கு தகுந்த அளவு போடுறேன். நீங்கள் எவ்வளோ தக்காளி வேணாலும் செய்யலாம். ஒரு இதுக்கு நீங்கள் 2-3 தக்காளிலாம் செஞ்சிங்கன்னா வராது. கொஞ்சம் ஒரு 5-6 தக்காளியில் செஞ்சு பாருங்கள், வரும். ஃபஸ்ட் டைம் செய்கிறாந்தா கொஞ்சம் நேரம் போட்டு அடுப்பில் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏலக்காய் தூள் போட்டாச்சு. ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே நல்லா அப்படியே சுண்டி வரும். அப்போ ஒரு பவுலில் எடுத்துருங்க. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தக்காளி ஜாம், தக்காளி அல்வா எல்லாமே ரெடியாகி இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இன்னும் எளிமையான குறிப்புகளுக்கு பட்ஸ்டோன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.